ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் பேட் ரியாக்ஷன்ஸ். இன்னைக்கு வாழை மூவியை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூ பண்ணலான்னு வந்துட்டேன். உண்மையாகவே நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பாலா சார் வந்துட்டு ஒரு ரொம்ப பிரேக் ஆகி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நம்ம சூரி சாரும் ரொம்ப எமோஷன் ஆகி பண்ணியிருப்பார். காலையில் நம்ம அவரும் ரொம்ப கட்டி பிடிச்சி இதாக பண்ணார். சரி அப்படின்னு மூவியில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போய் நான் பார்த்தேன். உண்மையாக அப்படி தான் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு தேட்டரில் ஒரு மூவி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு கடைசியில் ஒரு சாங் வச்சுருப்பாங்க. ஒரு எப்படி சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட எல்லாருமே உட்காந்துட்டாங்க. யாருமே அந்த ஒருத்தர் கூட எண்ணிக்கலாமா அமைதியாக ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி செலுத்திட்டு ஒரு வீட்டிலேருந்து எப்போ எப்படி வெளியே வருவோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எல்லாருமே வெளியே போனோம். அந்த மூவி மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போனோம். ஃபஸ்ட் டைம் நினைக்கிற கடைசி மாதிரி உட்காந்து பார்க்கறது ஒரு மாதிரி மூவியாக பண்ணுவோம். கடைசி மாதிரி பார்த்துட்டு எல்லாருமே வெளியே போனோம். சரி, இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பசங்க இருக்காங்க. அவங்க தான் கண்டிப்பாக இந்த மொத்த மூவியுமே தாங்கி பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட அவங்களோட அம்மா கேரக்டருக்கும் அவங்க கிளைமேக்ஸில் ஒரு கொடுத்த எமோஷன்னா நம்மளுக்கு அந்த வழியை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த 2 பசங்களும் கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். நான் அப்போ இந்த வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு அந்த 2 பசங்களுமே கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடித்த மொத்த பேர் ஒருத்தவங்க குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சில பேர் அந்த வால் இந்த தூக்கிட்டு வருவாங்க. அவங்க வழி மூஞ்சில் அப்படி தெரிஞ்சு மாரி செல்வராஜ் எவ்வளோ கடினமாக வேலை வாங்கியிருப்பாருன்னு அப்போ தான் எனக்கு ரொம்பவே புரிஞ்சுன்னா, இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த வழி நம்மளுக்கு ஏற்படுத்தி ஐயோ வேணாம் இறக்கி வச்சுருங்க, அதை வேணாம் போதும் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த சின்ன பையனோட கதை தான் இந்த மொத்தமே. அந்த சின்ன பையன் யாருன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவங்களோட ஒரிஜினல் ஸ்டோரி தான் இந்த வாழைப்படம். அந்த பையன் காமிக்கிற லவ், அழுகை, அந்த பசி தாங்கிறது இதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் கிளைமேக்ஸ் ஒன்று கொண்டு வருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக பொறுத்த வரையும் நம்மளை லவ் பண்ண தோன்றும், நம்மளை சிரிக்க வைக்கும். ரஜினி கமல் போர்ஷன்ஸ்லாம் சிலதாக இருக்குது. தேட்டரு பிளாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் 2-3 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்குது. அந்த கால் முள்ள குத்தி ஒரு சீன் வரும். கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்ட் ஆகிடுவீங்க அந்த சீன்லாம். ரஜினி கமலை ஏற்றி இறக்கி மாதிரி பேசியிருந்தாங்க. அண்ட் விஜய் சாரை வாயில் சொல்ல சொன்ன விஜய் ஃபன்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சு அங்கங்கே விஜய் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நோக்கியே நகர்ந்துட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கடைசி அந்த 30 மினிட்ஸ் ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். 30 மினிட்ஸ் ரொம்பவே நம்ம ஒரு பசிக்கு வேண்டி அந்த பையன் கஷ்டப்படுற அந்த ஒரு விஷயமும் சரி, அவங்க அம்மா நம்ம பையனை இப்படி பண்ணிட்டோமேன்னு நினைக்கிற அந்த விஷயமும் சரி, கடைசியில் ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். அந்த சம்பவமும் சரி மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம மனசில் ஒரு இடியாக வந்து இடிக்கும். அதுதான் இந்த மொத்த கதையுமே. இது ஒரு நார்மல் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் திஸ் மூவி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம். பட் இது ஒரு மாரி செல்வராஜுங்கிற ஒரு டைரக்டரோட உண்மை கதை. இது அவர் ஃபேஸ் பண்ண வழிகள், அவர் கடந்து வந்த பாதைகள் தான் இது மொத்தம் எடுத்திருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வாழையை ஃபஸ்ட்டு படமாக பாருங்கள், அடுத்தது பரியேறும் பெருமாள் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வாழை பாருங்கள், அப்புறம் கர்ணன் பாருங்கள், அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் பாருங்கள், அதுக்கப்புறம் மாமன்னன் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னு. கரெக்டாக அந்த ஃபிலிமோகிராஃபியை பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்வியல் மாதிரியே கரெக்டாகவே போயிட்டு இருக்கும். மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு மூவி ஒரு கதை எழுதுறாங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, இல்லை அங்கே அவங்க சுற்றி இருக்கிற ஒரு சம்பவங்களை வச்சு எடுப்பாங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. இவரோட வாழ்வியல் எடுத்து காமிச்சாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இவருக்கு ஒரு திறமை இருக்குது, டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் வச்சு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப எப்படின்னா, நம்ம இப்போ பக்கத்து வீட்டில் நடந்துட்டுருக்கு, எதிர்த்து வீட்டில் நடந்துட்டுருக்கு, நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு, அப்படி நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயங்களை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபியோட அந்த மாதிரி ஒரு கதை கருத்தை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது பர்சனலாக. விட்டுக்கானியும் பார்க்கல, அது நான் நாளைக்கு போய் பார்த்து நாளைக்கு ஒரு சின்ன ரிவ்யூ போடுறேன். இந்த மூவியை நீங்கள் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஒரு 1 day தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.